சிவகுமாரோட இன்னைக்கு வந்து கண்டென்ட் தான் ரொம்ப முக்கியங்கிறது கடைசியாக வந்த பெரிய படங்கள்லேருந்து சின்ன படம் வரைக்கும் ப்ரூவ் பண்ணியிருக்கு. அதில் வந்து இந்த சிவகுமாரோட நிச்சயமாக அவரோட நம்பிக்கையில் இருக்கிற படங்கள் எத்தனை டைரக்டர், எத்தனை கேமராமேன், எத்தனை பேரை இந்த கம்பெனி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கு. அது மாதிரி இந்த படம் பெரிய வெற்றி படமாகணும் வேண்டி விரும்புகிறேன். நன்றி. முக்கியமாக சொல்லணும்னா ஆல் கிரெடிட் கோஸ் டு சி வி குமார் சார். ஏன்னா அவரதே ஒரு மினி யூனிவர்சிட்டி. அதில் வந்து எல்லாருமே டிஸ்ட்ரிக்ஷனில் தான் பாஸ் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி அர்ஜுன் இந்த படத்தை ரொம்ப நல்லா பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். எல்லா காஸ்ட் அண்ட் குரூ எல்லாருக்கும் என்னோட வணக்கம். இசை வெளியீட்டு விழா ஒரு மாநாடு மாதிரி நடக்குது. இண்டஸ்ட்ரியில் உள்ள டெக்னிக்கலா ரொம்ப சவுண்டான லெஜண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஒன்னா கூடியிருக்காங்க. இது வந்து வேற வேற டீம்லேருந்து கிடையாது, ஒட்டுமொத்தமா எல்லாமே வந்து சிவியோட ப்ரொடக்ஷன்லேருந்து வந்த இத்தனை லெஜண்ட்ஸ் இருக்காங்கிறது இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப ஆரோக்கியமான விஷயம். சூதுகவும் நம்ம ஏற்கனவே பார்த்து ரொம்ப வியந்த ஒரு படம். கண்டிப்பா சூதுகவும் 2வும் மிகப்பெரிய வெற்றி படமாக தான் இருக்கும். சிவி அத்தனை அவர் வந்து நிறைய நிறைய நியூ கம்மர்ஸ்க்கு வந்து வாய்ப்பு கொடுத்திருந்தாரு. இன்னைக்கு எல்லாருமே லெஜெண்டா இருக்காங்க. அவர் எடுத்த படங்கள் மூலியமா நிறைய லெஜெண்டுகள் உருவானாங்க. ஆனா லெஜெண்டுகளை வச்சு அவர் படம் பண்ணல. இப்போ அதே மாதிரி பாத்தீங்கன்னா சிவி வந்து திடீர்னு பாத்தீங்கன்னா நிறைய படம் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. திடீர்னு பார்த்தா மிகப்பெரிய ஸ்ட்ரகிள்ல இருந்தாச்சு. அவர் விழுந்துட்டாரு அப்படின்னு நினைக்கிறப்ப பாத்தீங்கன்னா அவர் 1 கிலோமீட்டர் தாண்டி ரன்னிங்ல இருப்பாரு. தொடர்ச்சியா அந்த சினிமா மேல உள்ள பேஷன்னால அந்த படம் பண்றதோட வேகத்தை, அதோட குவாலிட்டியை விட்டு கொடுக்காம ஓடிக்கிட்டே இருக்காரு. கூட சேர்ந்து படம் பண்ணக்கூடிய தங்கம் சினிமா. ஜென்ரலா ஹோட்டல் வச்சிருக்க எல்லாருமே ருசியை பத்தி பேசுவாங்க. அவர் வந்து உணவை பத்தி பேசுவாரு, உணவை எப்படி சாப்பிடணுங்கிறத பத்தி பேசுவாரு. நண்பர்களை எல்லார்ட்டையும் அவர் வந்து குவாலிட்டிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு ஆளு. தங்கமான மனசுக்காரரு தங்கராஜன். அவங்க 2 பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லாமே புது டீம். நம்ம நடிச்சிருக்க காஸ்ட் அண்ட் குரூ பத்தி சொல்லவே வேண்டாம். புதுசா மியூசிக் பண்ண இன்னைக்கு அந்த எட்வின் லூயிஸ் ரொம்ப சிறப்பா பண்ணியிருந்தாரு. நிச்சயமா மிகப்பெரிய வெற்றி படமா இருக்கும். நன்றி. வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி சார். தங்கராஜ் சார் ப்ளீஸ். தங்கராஜ் சார் வாங்க. தங்கராஜ் சார் அண்ட் சூதுகம் டீம்லேருந்து என்னுடைய வாழ்த்துக்கள். டீசர், ட்ரெய்லர் அண்ட் சாங்ஸ் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. டெஃபினட்டாக மக்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு வாழ்த்துறேன். அண்டு ஒரு நல்ல படமாக இருக்கும். ஜாலியாக மொத்தலாம் நடிச்சிருக்காரு. சிவா சென்னை 28ல் ரொம்ப ஃப்ரெண்டாக ரொம்ப அன்பாக ஆரம்பித்த ஒரு நட்பு தொடர்ந்து அப்படியே இருக்குது. அண்ட் அவர் வெற்றி பெறணும். அவருடைய என்ன சொல்கிறது ஸ்கில் இன்னும் பயங்கரமாக வெளிப்படலை. அது வெளிப்படணும் அப்படின்றதுக்கான ஒத்தனத்தோடு காத்துட்ருக்காரு. நிச்சயமாக வெளிப்படும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. வாழ்த்துக்கள் பிரதர். அண்ட் வந்து சிவகுமார் அவர் மீட் பண்ண அதெல்லாம் சமக்காத. ஓகே, ஒரு படம் பண்ண மாட்டேன்னு ஓட்டாரு. ஓடினவர் வந்து ஒரு ஏதோ ஒரு படம் நான் வந்து போய் ட்ரை பண்றப்போ பேசிட்டே இருந்தோம். ரொம்ப நாள் பேசிட்டே இருந்தோம். படம் பண்ணலாம்னு சொல்லிட்டு அட்வான்ஸ் மட்டும் தர மாட்டேன்றாரு. ஆனா நல்லா இருக்கு, படம் பண்ணலாம்னு சொல்லிட்டே இருந்தாரு. அப்புறம் என்ன பண்ணாருன்னா ஏதோ ஒரு படம் போயிட்டு ப்ரிவியூ பார்க்க போயிட்டாரு. பாதி படம் முடிச்சிருந்தது. இவர் கூப்பிட்டு ஒரு 1 கோடி ரூபா கொடுத்தீங்களா படத்தை முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு அவர் கூப்பிட்டு காட்டியிருக்காங்க. அந்த படம் பார்த்துட்டு அப்படியே ஓடிட்டாரு அவரு. ஏன்னா வந்து படமே எடுக்க வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துட்டாரு. வந்ததுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, என்னடா இவரு வந்து படம் பண்ண மாட்டேன்னாருன்னு சொல்லிட்டு மோசஸ்ன்னு என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் தான் இப்போ படம் பண்றான், என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர் தான். நானும் மோசஸ் என்ன பண்ணா, எங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ்ல ஒரு லெட்டர் எழுதணும். ஒரு மெயில் எழுதி தலைவனுக்கு அனுப்பிச்சுட்டோம். அது படிச்சவனே உடனே கூப்பிட்டாரு. ஒரு 50,000 அட்வான்ஸ் கொடுத்தாரு. அவ்வளோ கான்ஃபிடண்டா ஒரு மெயில் அனுப்பிச்சோம். ஸோ அந்த மெயில் வந்து ஃபுட்பால் இருக்கு, கிக் அடிக்கிறதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன், கிரவுண்டு தான் இல்லை, அந்த கிரவுண்டை ரெடி பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அது மாதிரி ஒரு ஒரு லெட்டர் ஒன்று அந்த மெயில் பண்ணோடனே வந்து உடனே கூப்பிட்டு வந்து அட்வான்ஸ் கொடுத்தாரு. அப்படிதான் எங்க லைஃப் வந்து ஆரம்பிச்சது. அந்த ராகேஷ் இருக்காரு, அந்த சுந்தர் 2 பேரும் வந்து இந்த படத்துக்கு அந்த டைம்ல வந்து அட்டகத்தி டைம்ல வந்து பயங்கர உறுதுணையா எங்களுக்கு இருந்தாங்க. அண்ட் சொன்ன பட்ஜெட்டை விட கம்மியாக எடுத்து கொடுத்து கரெக்டாக வந்து அவருக்கு லாபம் வரக்கூடிய ஒரு படமாக அது வந்து மாறுச்சு.
ஸோ அதனால தான் பீஸா ஆரம்பிச்சாரு. உடனே வந்து ஆரம்பிச்சாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து சுதுகவும், அப்புறம் 3 பேருக்கும் வந்து ஒரே கண்டிஷன், சந்தோஷ் நாராயணன். சந்தோஷ் வந்து ஃபர்ஸ்ட் நான் மீட் பண்ணேன். சந்தோஷ் ஓகே, ஒரு டவுஸ் போட்டு வந்து ஒரு ஸ்டுடியோல அங்க இருந்தாரு. இருந்தாலே வந்து அந்த மியூசிக் வந்து எனக்கு என்னன்னா சந்தோஷ் கூட எனக்கு மியூசிக் ஓரளவுக்கு வேற ஒரு அப்படின்னு சொல்லி நான் போயிட்டு கேட்டேன். ஓகே பரவாயில்ல, ஆனா எனக்கு வேற மியூசிக் வேணுமாமே அப்படின்னு சொன்னேன். அவர் போட்டு காட்டினது எனக்கு எதுவும் பிடிக்கல. இருந்தாலும் வந்து பரவாயில்ல நம்ம பண்ணலாம்னு சொல்லிட்டு அப்படி ஆரம்பிச்சதுதான். அண்ட் வந்து சந்தோஷ் உடைய மியூசிக்கை பத்தி எல்லாருக்குமே தெரியும். அண்ட் வந்து இன்னைக்கு வந்து சந்தோஷோட மியூசிக் வேற ஒரு சவுண்டா நிக்குதுன்னா அவருடைய ஒரு ஆர்டிஸ்டிக் குவாலிட்டி தான். அந்த குவாலிட்டி தான் எங்களை எல்லாருமே என்ன சொல்றது, ஒரு புதிய சினிமா எடுக்கணும்னு முயற்சி பண்ணவங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா இருந்தது. அது வந்து ரொம்ப முக்கியமான ஸ்டார்ட்டா நான் நினைக்கிறேன். அண்ட் வந்து அதை ஸ்டார்ட் பண்ணி வச்ச சிவி குமார் அண்ட் சந்தோஷ் மற்றும் எல்லாருக்குமே என்னுடைய பெரிய நன்றிகள். அந்த மாதிரி சுதகவும் 2 வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும். இதுல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற தயாரிப்பாளர்களுக்கு வந்து ஒரு வெற்றி படமா மாறணும். அண்ட் இதுல ஒர்க் பண்ண எல்லாருக்குமே வந்து ஒரு சந்தோஷமான ஒரு தருணத்தை கொடுக்கணும் அப்படின்றது வந்து எங்களுடைய விருப்பம். மகிழ்ச்சி. நன்றி.